மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். வருண், நேத்து நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடிய தாக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஓம் பிர்லா சொல்லியிருந்தாருல. ஆமா, அது யாருங்கிறத சொல்லியிருக்காங்க. ஐயோ, யார் அது? தமிழ்நாட்டை சேர்ந்த கரூர் எம்பி ஜோதிமணி, சுதா உள்ளிட்ட எம்பிக்கள் தான் பிரதமர் இருக்க முன்னாடி போய் நின்று கோஷங்கள் வந்து போட்டாங்களாம். தாக்க முயற்சி பண்ணாங்கிற தகவல் வந்து ஓம் பிர்லாவுக்கு வந்ததுனால அவைக்கு வர விடாம மோடியை தடுத்துட்டாராம். நல்ல வேலை ஓம் பிர்லா தடுத்தாரு, இல்லாட்டி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். நல்ல வேலை ஓம் பிர்லாவுக்கு தான் பிஜேபிக்காரங்க, நாட்டு மக்கள், காங்கிரஸ்காரங்க எல்லாரும் நம்ம நன்றி சொல்லணும். நன்றி ஓம் பிர்லா. ஓகே, இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா ஜோதிமணி விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்படியா? ஜோதிமணி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு வந்து அவைக்கு வந்தா பதில் சொல்லணும். முக்கியமா 3 விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்னு வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், ரெண்டாவது அமெரிக்கா தொடர்பான அந்த வர்த்தக ஒப்பந்தம், சீனா அந்த இந்திய எல்லையில ராணுவத்தை கைவிட்டது. இதை பத்தி தான் நாங்கள் தொடர்ந்து கேள்விட்டே இருந்தோம். அவைக்குள்ள வந்து அதை பத்தி நாங்கள் கேள்வி கேட்போம்னு தெரியும், அவனால பதில் சொல்ல முடியாது. அதனால வந்து இப்படி ஒரு பொய்யான காரணத்தை வந்து சொல்றாங்க. இது வந்து உள்நோக்கம் கொண்டதா இருக்கு, திசை திருப்புற வந்து செயலா இருக்கு. நாங்க எப்பயுமே அன்பை, கண்ணியத்தை தான் நாங்க வந்து கடைபிடிக்கிறோம். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் எங்களுக்கு எதுவும் வந்து பண்ணாது. நாங்கெல்லாம் வீர மங்கைகள், நாங்க வந்து போராளிகள் அப்படின்ட்டு இருக்காங்க ஜோதிமணி. ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்து இதை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, அதாவது 3 கேள்விகள், முக்கியமான கேள்விகள் நாங்க கேட்டுறோம், பயந்துட்டாரு ஜின்னு சொல்றாங்களா? ஆமா, யாரு பயந்ததுங்கிறது ஓம் பிர்லாக்கு தான் தெரியும். சரி, ஓகே. ஆனால் வந்து சுதா அவங்களும் மறுத்திருக்காங்க. ஓம் பிர்லா சொல்றது அப்பட்டமான பொய். சபாநாயகர் வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு மாதிரியும் ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாரு. அவர் சொல்றது வந்து பாரபட்சமா நடந்துக்கிறாரு, பொய் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரியங்கா தான் வந்து சொல்றாங்க, சபாநாயகருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு பிரதமர் மோடி. அந்த சேருக்கு பின்னாடி தான் இருந்தாரு. இல்ல அந்த அப்படி மீனிங்ல இல்ல, திரை மறைவுல நினைக்கிறேன். அநேகமா சபாநாயகருடைய ரூம் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாரோன்னு தெரியல. அதெல்லாம் பார்க்க தெரியாது, சொல்ல முடியாது. பிரியங்கா காந்தி சொல்றதெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம், ஒன்லி ஜி சொல்றதா நம்ம நம்ப. ஆமா, ஜி அடுத்து என்ன சொன்னான்னு பார்ப்போம். அதை பிரியங்கா சொல்றாங்க, ஒரு 3 பெண் எம்பிக்கள் போய் பிரதமர் இருக்க முன்னாடி நின்னதுனால தாக்க ட்ரை பண்ணாங்க, ஏதாவது சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காரு, சிசிடிவி வச்சுதான் வெளியிட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல ஆத்தாங்கிற மாதிரி ஒரு முடிவை வந்து பிஜேபி எடுத்திருக்காங்கிறது காங்கிரஸ் சொல்றாங்க. ஆமா, இப்ப அந்த சிசிடிவி காட்சியெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா, லாங் ஷாட்ல பிரதமர் இருக்க முன்னாடி ஒரு 4-5 பேர் நிக்கிற மாதிரி தெரியுது. ஏன் வந்து நாடாளுமன்றத்திலே இந்த ஒரே ஒரு காட்சி மட்டும் தான் எடுக்கப்பட்டதா? ஏன் பிரதமருக்கு முன்னாடி எல்லாம் அங்க கேமராமேனே கிடையாதா? அதுவும் பிரதமர் வந்து பேச போறாருன்னா அங்க எத்தனை கேமராலாம் வச்சிருப்பாங்க, பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். அவங்க வந்து பதாதைகளை நாங்க ஏந்தி வந்து அங்க போனோம், இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு நாங்க கேட்டோமே தவிர இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறாங்க. பட் நான் தொடர்ச்சியா போறேன். ஏற்கனவே மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன் இந்த தொடர் முழுக்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாங்க. இப்போ வந்து கரூர் எம்பி ஜோதிமணி, சுதா, 2 பேரையும் வந்து பிரதமரையே தாக்க முயற்சி பண்ணாங்கிற டோன்ல ஓம் பிர்லாவே குற்றச்சாட்டு வச்சிருக்காப்ல சபாநாயகர். ஆமா, ஆனா பேச வேண்டியதெல்லாம் வந்து பேசல. மாநிலங்களவையில பேசுவாரு அப்படின்னு நினைச்சாங்க. பட் மாநிலங்களவையிலையும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாம எப்பவும் போல அவர் ப்ரிப்பேர் பண்ண அந்த ஸ்பீச்சே வந்து பேசியிருக்காரு. ஆனா 100 நிமிஷம் வந்து பேசியிருக்காப்புல. அவைக்குள்ள வரப்பவே பிஜேபி எம்பிக்கள் பிரதமர் மோடி வாழ்க, ஜெய் ஹிந்த் இதெல்லாம் வந்து கோஷம் வந்து போட்டாங்க. பிரதமர் மோடி வந்தவனே எதிர்கட்சி தலைவர் கார்கே எழுந்து பேச ஆரம்பிச்சாப்புல. ஆனா கார்கே பேசுறத, அவர் கேட்கறத பிரதமர் மோடி வந்து கண்டுக்கல. சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் தான், சிபி ராதாகிருஷ்ணன், அவரும் வந்து அதை கவனிக்கவே கிடையாது. அவரு பேச ட்ரை பண்ணாப்புல, பதிலே இல்லை. அதான் திருச்சி சிவா வந்து சொல்றாப்புல, பிரதமருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி மாநிலங்களவையில எதிர்கட்சி தலைவருக்கும் முக்கியத்துவம் இருக்கு, அவரும் வந்து பேச அனுமதிக்கணும். ஆனா அனுமதிக்க மறுக்கிறாங்க. அதான் பிரதமர் மோடி வந்து பேச ஆரம்பிச்ச உடனேயே கார்கே தலைமையில் எல்லாரும் வெளிநடப்பு வந்து பண்ணிட்டாங்களாம் மாநிலங்களவையில. ஆனா யார் இருந்தாலும் இல்லாட்டியும் எனக்கு கைத்தட்ட ஒரு கோஷ்டி இருக்குன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சுமார் 100 நிமிஷம் வந்து பேசினாப்புல, உரையாற்றி இருக்காரு. ஆனா என்னன்னா நம்ம வாக்க காப்பாத்திட்டாப்புல பிரதமர் மோடி. நேருவை பத்தி குறை சொல்லிட்டாரு. அப்பாடா, நம்ம வந்து கணிச்சது அரசியல் எதுவுமே தப்பாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான் அது. ஆமா, அதுல என்னன்னா முதல்ல வந்து கார்கே எல்லாம் உள்ள இருந்தப்போ எல்லாருமே எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே வந்து ராகுல் காந்தி ஏன் பேச விடல, இதை பத்தி பேசுங்க, அமெரிக்கா விஷயத்த பேசுங்கலாம் வந்து எந்திரிச்சு கோஷம் போட்டாங்க. பட் வந்து பிரதமர் மோடி வந்து நீங்க ரொம்ப வயதானவர், வயதுல மூத்தவர், உங்க ஆரோக்கியத்தின் மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு, நீங்க உட்கார்ந்தே கோஷம் போடுங்க அப்படிங்கிறது அவர் சொன்னாரு. அதாவது நீங்க எவ்வளவு வேணா கத்திக்கிங்க, உங்க மைக் ஆஃப்ல இருக்கும், நான் பேசிட்டே இருப்பேங்கிற டோன்ல தான் பிரதமர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்றாங்க. ஓகே, பிரதமர் மோடி வந்து என்ன பேசினாரு அப்படின்னா, இந்திரா காந்திக்கும் நேருவுக்கும் நாட்டு மக்கள் மேல
அக்கறையே கிடையாது. நாட்டு மக்களை ஒரு பிரச்சனையை தான் பார்த்தாங்க. ஆனா நாங்க நாட்டு மக்களை ஒரு வலிமையா வந்து பாக்குறோம். அவங்க வந்து வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்க. பட் நாங்க தான் மக்களுக்கு உண்மையா வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி என் மேல அவதூறு பரப்பி எனக்கு சவக்குழியெல்லாம் தோண்ட பாக்குறாங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிறத சொன்னவர். குறிப்பா காங்கிரஸ் சீக்கியர்களை, பெண்களை, பழங்குடியினரை அவமானம் வந்து படுத்துறாங்க. பிஜேபியோடைய மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் அவர் வந்து சீக்கியர். அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி போனவர். அவரை பார்த்து ராகுல் காந்தி துரோகின்னு வந்து சொல்லிட்டாராம். அதெல்லாம் பிரதமர் மோடி என்ன குறிப்பிடுறாருன்னா, பாருங்க சீக்கியர்களே அவமானப்படுத்துது காங்கிரஸ் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் உரைக்கான தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒற்றுமையா வந்து செயல்படணும். அதுலயுமே வந்து குடியரசுத் தலைவர் பெண் குடியரசுத் தலைவருங்கிறனால அவமதிக்கிறாங்க, அது பழங்குடியின பெண்களால அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாரு. ஆனா அவரு வச்சு சொல்ற விதத்துல பார்த்தோம்னா ராகுல் காந்தியே இவர் வந்து நாட்டுக்காக எதுவும் பண்ணாத ஒரு துரோகிங்கிற ரேஞ்சுக்கு தான் காங்கிரஸ்காரங்க பேசுறாங்க, சாரி பிஜேபிக்காரங்க அவரை திட்டுறாங்க. அப்ப இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாங்க பாஜக காரங்க நம்ம எடுத்துக்க முடியுமா? அவங்க அப்படிதான்ப்பா சொல்லுவாங்க. ஆமா, அதே மாதிரி அந்த சவக்குழியில தள்ள பார்த்தாலும் என்னை கவசமா இருந்து காப்பாத்துறது 140 கோடி மக்கள் தான் சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு பாராட்ட வேற அங்க போட்டு விட்டுருக்காரு. பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஓம் பிர்லா இன்னைக்கு பாதுகாத்தாரு, அவர் ஒரு கவசம். அந்த மாதிரி எதுல இருந்து பாதுகாத்தாருங்கிறது தான் இங்க எது அந்த கேள்வியில இருந்தா இல்ல அந்த 3 எம்பிக்கள் கிட்ட இருந்தா 3 கேள்விகள்ல இருந்தாங்கிறது. சரி, அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸும் சரி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் எல்லாருமே இந்த நாட்டுல பல ஆண்டுகள் மத்தியிலையும் ஆட்சியில இருந்திருக்காங்க, மாநிலத்திலையும் ஆட்சியில இருந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் கஜானாவை நிரப்பதான் பார்த்தாங்க, அவங்க சொந்த கஜானாவை. நாங்க மட்டும்தான் மக்களுக்கான திட்டங்களை பண்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனா எல்லாரும் எதிர்பார்த்த அந்த 3 கேள்விகளுக்கான விடை வரவே கிடையாது. அமெரிக்கா இந்தியா அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை ஏன் அமெரிக்கா அறிவிச்சாங்க, நாடாளுமன்றத்துல சொல்றதுக்கு முன்னாடி ஏன் எக்ஸ்தலத்துல எல்லாரும் போட்டாங்கிறதுக்கான பதில் கிடையாது. ஆமா, ஆனா அதை சொல்லிட்டாரு ஒரு வழியா. என்னன்னா அமெரிக்க ஒப்பந்தம் எல்லாம் உலக நாடுகளே நம்மளை பாராட்டிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. ஐரோப்பிய ஒப்பந்தமும் நம்மளை பார்த்து எல்லாரும் வியந்து போய் பாராட்டுறாங்கன்னு பாராட்டிட்டாரு அவரே. 9 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு கடந்த சில தினங்கள்ல. இது எல்லாமே இந்தியாவுடைய பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையோடு இருக்குங்கிறதா வந்து காட்டுது. இதெல்லாம் எதிர்கட்சிக்கு வந்து பிடிக்கவே கிடையாது. ஒப்பந்த டீலிங்க முடிச்சோமா இல்லையான்னா வந்து பேசுறாரு பிரதமர். அந்த ஜீரோ டாரிஃப் பத்தி அதெல்லாம் பேச மாட்டாரு. ஜீரோ டாரிஃபா? அங்க அமெரிக்க பொருட்களுக்கு ஜீரோ டாரிஃப் அதான் கடந்து வராப்பிலே அவரு. அதே மாதிரி இந்த சீனா இந்தியா பத்தி, சீனாங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது, நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், அதை பத்தி எதுவும் அட்ரஸ் பண்ணவே கிடையாது. இப்படியாக பிரதமருடைய அந்த 100 நிமிஷம் பேச்சுங்கிறது முடிவுக்கு வந்திருக்கு. அவரோட ஆரோக்கியத்துக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அதையும் சொல்லியிருக்காரு அவரு. தினமும் வசவு வாங்கிட்டே இருக்காராம், அதான் அவரோக்கியத்துக்கான காரணமா. வசவு வாங்கினா அப்ப நேருலாம் இருந்தா எவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருப்பாரு. இவரு வசவு இவ்வளவு வருஷமா வரைய சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நேரு இந்திர டைரக்டா இவருதான், நடுவுல யாரும் சேர்த்துக்கிறது கிடையாது வரலாற்றுல. எனக்கு போட்டி நேரு தாங்கிற மாதிரி இந்திரா காந்தியையும் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. சரி, இன்னைக்கு மக்களவை அப்படிங்கிறது இன்னைக்குமே ராகுல் காந்தியை பேச விடாதது, மற்ற விஷயங்களை ஏன் பேசாம வந்து கடந்து போறீங்கிற அமளியில வந்து ஈடுபட்டாங்க எதிர்கட்சியினர். அதனால வந்து ஒத்தி வச்சுட்டாங்க திங்கக்கிழமை வரையும். திங்கக்கிழமை சந்திச்சுக்கலாம், அன்னைக்கு ஆரம்பிச்சுக்குங்கிற மாதிரி சபாநாயகர் சொல்லிட்டாரு. போம்புறப்பதான் அப்பாடா 2 நாள் தப்பிச்சோம்பா. ஆமா, அதே மாதிரி மாநிலங்களவை நடந்துச்சு. அதுல அஸ்வினி வைஷ்ணவ்லாம் பேசினாரு. நாங்க வந்து எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு அதிக நிதி வந்து ஒதுக்கி இருக்கோம் ரயில்வேஸ்க்கு, அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம்லாம் பேசினாரு. இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி பார்லிமெண்ட்ல இருக்கு, அவங்க ஒரு பரிந்துரையை சொல்லியிருக்காங்க. இதை நீங்க பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி தான் இப்ப பேச்சு ஓவராலா வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஆர்ஏசி அப்படிங்கிறது இருக்குல்ல, டிக்கெட் ரிசர்வேஷன் அகெயின்ஸ்ட் கேன்சலேஷன் அப்படிங்கிறது. இதுல வந்து என்னன்னா, நம்ம பர்த்து கிடைக்காது, 2 பேர் உட்கார்ந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும் அந்த சைடு லோவர்ல. அப்படி உட்கார்ந்துட்டு போறவங்க எதுக்கு படுத்துட்டு போறவங்க கொடுக்குற கட்டணத்தையே கொடுக்கணும், நீங்க அவங்க கிட்ட பாதி சார்ஜ் தான் வாங்கணும், மீதி சார்ஜை ரீஃபண்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பரிந்துரையை பண்ணியிருக்காங்க. இதை மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ண போறாங்கிறது பார்க்கணும். ஆமா, ஆர்ஏசியில போறவங்க ரொம்ப கஷ்டம் தான். ஏதாவது சீட்டு கிடைச்சதுன்னா ஓகே, இல்லாட்டி வச்சுக்கோங்க அவங்க மூஞ்சில நம்மளும், நம்ம மூஞ்சில அவங்களும் எட்டி வச்சுட்டே போறோம் அதை டிராவல் முழுக்க. இன்னொரு பக்கம் 2025 அமெரிக்கால இருந்து எவ்வளவு பேர் அந்த ஆவணங்கள் இல்லாம இந்தியாவுக்கு திருப்ப அனுப்பப்பட்டாங்க ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. 3800 பேர் ஆவணங்கள் இல்லாம அமெரிக்கால இருந்து 2025ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டிருக்காங்களாம். ஆனா இந்தியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம், வந்து அவங்க மரியாதையா வந்து நடத்தணும், கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும்னு வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்களாம். ரெக்வஸ்ட் தான் வைக்க முடியும். நம்ம பிரதமர் மோடி கிட்ட இருந்து நிறைய கேள்விகள் உங்களுக்கு பதிலே கிடைக்கிறது இல்ல. குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் போற முடிச்சு வச்சது நான் தான் ட்ரம்ப் வந்து சொல்லிட்டே இருக்காரு. அதுக்காக ஏதாவது நாடாளுமன்றத்துல பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா அப்பயும் வந்து
வாய்ப்பு இல்லதான் அதுக்கு பேராசை. ஆனா வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காப்புல 90வது முறையா இந்தியா பாகிஸ்தான் வார முடிவு கொண்டு வந்தது நான் தான் அப்படின்ட்டு இருக்காப்புல. ஒரு மனுஷன் ஒரு டைம் சொல்லலாம் 2 டைம் சொல்லலாம், இன்னும் 1 வருஷம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆமா, பதவியேற்று 1 வருஷம் ஆயிருக்கு. அதுக்குள்ளார 90 முறை நான் தான் போருக்கு முடிவு கொண்டு வந்தேன், நான் தான் போருக்கு முடிவு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. இங்கேருந்து இது வரைக்கும் ஒத்த வார்த்தை கூட நீங்க முடிவு கொண்டு வரல, நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கறத வார்த்தையே பிரதமர் மோடி வரைக்கும் சொல்லல. இன்னும் 3 வருஷம் இருக்கு, செஞ்சுரி டபுள் செஞ்சுரிலாம் அடிச்சிருவாரு போலயே. 200 முறை கன்ஃபார்ம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாப்போம். ஆனா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இங்க டக் அவுட் தான், இங்க 0 தான் வராங்க. 200 பேர் இங்க 0. ஆமா, ஆனா வந்து இங்க தமிழ்நாட்டுல செஞ்சுரி அடிக்கிறதுக்காக பிரதமர் மோடி வந்து வராரு. செஞ்சுரினா 100 தொகுதிகள் அப்படி இல்லை, அவங்க தான் 200 210 எல்லாம் பிளான் பண்றாங்களே என்டிஏ. ஸோ அது மாதிரி இங்கே டபுள் செஞ்சுரி அடிப்பாருங்கிறதுக்காக அவரை கூட்டிட்டு வராங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி மதுரையில் வந்து மாநாடு நடக்க போகுது, என்டிஏ மாநாடு. இது வந்து போய் அந்த இடத்தெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காரு நயினார் நாகேந்திரன், ஆர்பி உதயகுமார்லாம் கூட போயிருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பரங்குன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிரதமர் மோடி வந்து அங்கே போய் கோயிலில் தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுதியாக போவாப்புல, போனாதானே வாக்குகளை அறுவடை பண்ண முடியும். அவங்க ஸ்ட்ராட்டஜி அதானே. பல மாநிலங்கள்ல எங்கெங்க சர்ச்சை இருக்கு அங்கெல்லாம் போகிறது, அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறது, வாக்குகளை அறுவடை பண்ணுறது. இதே ஃபார்முலா தான் இங்கே இப்போ மதுரை திருப்பரங்குன்றம் கவனிக்கப்படப்படுற ஒரு தொகுதியாக மாறப்போகுது. தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி சென்னையில் பல இடங்களையும் காக்கா வந்து செத்து விழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவசரமாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி செத்து விழுகிற காகங்களை வெறும் கையால் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அப்படின்னா காஞ்சியில் அந்த கால்நடை நோய் தடுப்பு புலனாய்வு குழு இருக்காங்க, அந்த செத்துப்போன காகத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா H5N1ங்கிற வைரஸ் தொற்று காகத்துக்கு வந்து ஏற்பட்டிருக்கான். அதனால அதை வெறும் கையால் யாரும் எடுக்கக்கூடாது. செத்துப்போன காகத்தை ஒன்று எரிச்சிடணும் அல்லது வந்து புதைச்சிடணும். யாராவது அந்த கோழி பண்ணை இந்த மாதிரி பறவை பண்ணையில் வேலை பார்த்தாங்கன்னா அந்த ஒரு பண்ணையில் மட்டும் தான் வேலை பார்க்கணும். இன்னொரு பண்ணைக்கெல்லாம் நீங்கள் வந்து போயிட்டு வரக்கூடாது. வெளி மாநிலங்களிலிருந்து இறைச்சி விட வருதுன்னா எல்லையில கடுமையான சோதனை வந்து நடத்தணும். சுகாதாரத்தோடு அந்த பண்ணையெல்லாம் பராமரிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அது டக்குன்னு மனிதர்களுக்கு பரவிடுச்சு அப்படின்னா தாக்கு பிடிக்க முடியாது. இன்னொரு தொற்றெல்லாம் தாங்காது இந்த பாடி. ஓகே, அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டே இருந்தாங்க. அவங்கள வந்து அந்த தனியாருக்கு ஒப்படைக்கக்கூடாது ஒப்பந்தத்தை அப்படிங்கிறது. அந்த போராட்டத்தில் அவங்க கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேலே போராடி இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு ஒரு வெற்றியாக வந்து முதற்கட்டமாக நாங்கள் மாநகராட்சியே ஒப்பந்த பணிக்கு எடுத்துக்கிறோம், தனியார் ஒப்பந்த பணிக்கு இல்லாமல் மாநகராட்சியே ஒப்பந்த பணிக்கு எடுத்துக்கிறோம்னு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ உழைப்போர் உரிமை இயக்கம் அவங்க தான் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சாங்க. அதை சேர்ந்த பாரதி அவர் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசுக்கு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டதுக்கு நன்றி, ஆனால் நாங்கள் இன்னும் நிறைய கோரிக்கைகள் வச்சுருந்தோம், அதெல்லாமும் பரிசீலிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. குறிப்பாக அந்த பணி நிரந்தரம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதை வலியுறுத்தி பிப்ரவரி 12ஆம் தேதி சாலை மறியல் போராட்டத்தையும் நாங்கள் நடத்தலான் இருக்கோம். ஒருவேளை எங்கள் போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா வரப்போகிற தேர்தலில் கொளத்தூர்லையும் சேப்பாக்கத்துலேயும் போட்டிடுவோம் எங்கள் சார்பில் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ சேப்பாக்கம் துணை முதல்வரோட தொகுதி, இன்னொன்று கொளத்தூர் முதல்வரோட தொகுதி. பட் துணை முதல்வர் திருவாரூர் பக்கம் போகிறதாகவும் அங்கே போட்டியிட போகிறதாகவும் சொல்கிறாங்க அறிவாலய வட்டாரத்தில். நாம் தமிழர் கட்சி அந்த வேட்பாளர் அறிவிப்புக்கு தயாராகிட்டாங்க. திருச்சி திண்டுக்கல் அந்த ஆலம்பட்டி புதூர் அந்த சாலையில் பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைக்கிறதுக்கு இப்போ ஏற்பாடுகள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. மேடையில் மட்டுமே 1000 பேர், 2000 பேர் உட்காரத்துக்காக வெளி மாநிலங்கள்ல இருந்து சேர்லாம் வாடகை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கூட வெளி மாநிலங்கள்ல ஆளே இறக்குமதி பண்றாங்க, தப்பா நினைச்சிட்டேன். அது அண்ணனுக்கு பிடிக்காதுல்ல. ஓகே, சேர் போட்டு தான் இங்க வருது. நின்றுட்டு பாக்குற மாதிரி ஒரு 2 லட்சம் பேர் நிக்கிற வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி 234 பிரிவுகளா வேற பிரிக்க போறாங்களாம் உட்கார்ற இடத்த. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு இது எவ்வளவு கூட்டத்தை அங்கேயே பார்த்தலாம்னு முடிவு பண்ணாங்க போல இருக்கு நாம் தமிழர். எங்க டெபாசிட் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது அங்க தெரிஞ்சிருமா? சாட்டை துரைமுருகன் இதுக்கு பொறுப்பாளராக இருந்து எல்லாத்தையும் கண்காணிப்புல வச்சிருக்காராம் அவரு. பார்ப்போம். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு கொடி கட்ட போறாங்களாம். அதே மாதிரி ஸ்டாண்டிங் பேனர் சீமானதை வைக்க போறாங்களாம் அந்த பகுதி முழுக்க. நாம் தமிழர் கட்சி அடுத்த முறையும் நாங்க வந்து மாநில கட்சியா வருவோம், கண்டினியூ 8% மேல எங்க ஓட்டு இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இன்னொரு பக்கம் தேமுதிக அவங்க ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் வளம் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் 0.4 வச்சுட்டு நம்பிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதான் அந்த நம்பிக்கையோட என்ன பண்ணிருக்காங்க,
எங்கேயாவது கூப்பிட்டு 6 தொகுதி 8 தொகுதி கொடுத்துட்டாங்கன்னா மிஸ் ஆயிடுமே அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் 234 தொகுதிக்கும் விருப்ப மனு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இங்க தலைமை அலுவலகத்துல நீங்க வந்து காலையில 10 to 5 வந்து வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்தா போதுமா, புதுச்சேரியில ஒரு 30 தொகுதி இருக்கேங்கிறதுனால அதுக்கும் நாங்க கொடுக்குறோம் விருப்ப மனு, வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆமா, அதுல மெயினான மேட்டர்னா விருப்ப மனு வாங்குறவங்க வந்து பொது தொகுதினா 15,000 ரூபா, தனி தொகுதினா வந்து 10,000 ரூபா. இதே பாண்டிச்சேரிக்குனா பொது தொகுதி 10,000 ரூபா, தனி தொகுதி 5,000 ரூபாய். 234 + 30. ஓகே, பத்தாதுன்னா அவங்க கட்சி செலவுக்கு பத்தாது இல்ல, அந்த மாதிரி சொன்னேன். நிறைய செலவு இருக்கும். 0.4 வச்சிருக்கவங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பணத்தை வாங்கி டெவலப் பண்ண முடியும். ஆமா, கட்சி தேமுதிக மட்டுமா பண்றாங்க, எல்லா கட்சிகளும் பண்றாங்க. ஆமா ஆமா, ஏன்னா இன்னொரு பக்கம் தாவேக்காவும் இன்னைக்கு விருப்ப மனு கொடுத்துட்டு இருக்காங்க பனையூர்ல. அந்த மக்கள் வந்து ஏங்க விருப்ப மனு கொடுக்கறதுக்கு இவ்வளவு பேரா வருவாங்க, எங்க வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு போயிட்டாங்கன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பனையூர்ல அந்த ஏரியால இருந்து ஓட்டு விழுகாதுன்னு நினைக்கிறேன். அது கன்ஃபார்ம் வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்தி நியூஸ் சர்ச் பண்றீங்கன்ட்டு. ஓகே, ஆமா, அது புசியானது வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல எல்லாருக்கும். சரி, பார்க்கலாம் டிவிக்கு எவ்வளவு விருப்ப மனு வாங்குறாங்க அப்படின்ட்டு, தேமுதிக எவ்வளவு விருப்ப மனு வாங்க போறாங்கிறத கவனிக்கலாம். இன்னொரு பக்கம் என்னன்னா, கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கமலுக்கு ஏன் தெரியுமா ஓட்டு விழுகல கோவையில, அவர் இங்க பிரச்சாரம் பண்ணப்போ மக்களுக்கே புரியல, அதனாலதான் அவர் ஓட்டு விழுக நான் ஜெயிச்சு வந்தேன் எம்எல்ஏவா புரியாம ஆனா டஃப் ஃபைட் கொடுத்தாரு இவங்களுக்கு. இப்போ பாரு, நாடாளுமன்றத்தில் பேசுறது மக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே புரியல, கோவை மக்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்காதுங்கிறாங்க அவங்க. எப்படி நாடாளுமன்றத்துக்கு வந்துட்டாருல அவரு, ரொம்ப இங்க வந்திருந்தா எம்எல்ஏ தான் இருக்க முடியும் அவரு. பட் நாடாளுமன்றத்துக்கே போயிட்டாரா ஒரு எண்ணம் இருக்க போல இருக்கு வானதி. ஜிஏ சந்திச்சுக்கிட்டு இருக்காரு டெல்லிக்கு போய், நம்ம அடுத்து டெல்லிக்கு போயிட வேண்டியதான் நினைக்கிறாங்க. அவங்க என்னன்னா, அவங்கதான்ப்பா பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர், யாரு தெரியுமா, வானதி சீனிவாசன் தான். அதுதான், அதுக்கப்புறம் அவங்க முதல்ல அந்த பதவி கொடுத்த டைம்ல பல மாநிலங்களுக்கும் டிராவல் பண்ணாங்க. அப்புறம் வந்து எலெக்ஷன் வந்துருச்சுல, அதனால கோவையை சுத்தி இருந்துகிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி இடைக்கால பட்ஜெட் வந்து வாசிக்க போறாங்க தமிழ்நாடு அரசு சார்பில். அதுல நிறைய திட்டங்கள் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போவே தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி அதிமுகவோட வாக்குறுதிகளை கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் வந்து திமுக திட்டங்களை அப்படியே காப்பி அடிச்சு அவங்க வந்து வாக்குறுதியா சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஆல்ரெடி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா, இந்த இடைக்கால பட்ஜெட்ல நீங்க நினைக்கிறதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்குறாரு. அன்பில் மகேஷும் அதான் சொல்றாரு, பிப்ரவரியில வந்து நிறைய திட்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா அமைச்சர்களுமே அதை ஒட்டி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இடைக்கால பட்ஜெட் என்ன அறிவிப்பு வரப்போகுது பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து முக்கியமா ஒரு 34,279 கோடி முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு அமைச்சரவை. ஒரு 15 கம்பெனிகள் இங்க வந்து தொடங்க போறாங்களாம். அதையுமே வந்து டிஆர்பி ராஜா வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த கன்னிமரார் லைப்ரரியில கால்மார்க்ஸோட சிலையை வந்து திறந்து வச்சிருக்காரு. கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருந்தும் நிறைய பேர் வந்து அங்க போயிருந்தாங்க. ஆமா, கம்யூனிஸ்ட் நிறைய தொகுதி வேணும், இரட்டை இலக்க தொகுதி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. 2 எம்எல்ஏ வச்சிருக்கோம்ல, எங்களுக்கு இரட்டை இலக்க தொகுதி வேணுங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கம் போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம், ஒரு ஸ்டாலின் வந்து இதயத்துல வேணா இடம் கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். 2015-2016 ஆண்டு வருமான வரி தாக்கல் பண்ணியிருந்தாப்புல நடிகர் விஜய். அப்ப வந்து ஒரு 35,42 லட்சத்துக்கு வருமான வரி தாக்கல் பண்ணியிருந்தாப்புல. அந்த ஆண்டு வந்து வருமான வரித்துறை சோதனையும் பண்ணாங்க. அப்ப புலிப்படத்துக்கு வாங்க ஒரு 15 கோடியை மறைச்சிட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசத்துக்குள்ளாரையே ஒரு 1.5 கோடி ரூபா ஃபைன் வந்து போட்டிருந்தாங்க. அதை எதிர்த்து விஜய் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்கான தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, ஆமா, விஜய் வந்து அபராதத்தை செலுத்தி ஆகணும், 1.5 கோடி ரூபா கட்டணும், அதெல்லாம் விலக்கு கொடுக்க முடியாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த வருமான வரித்துறை அபராதம் போட்டுருக்காங்கிறதே நீதிபதிகள் வந்து சொல்லிட்டாங்க. இப்ப விஜய் வந்து மேல்முறையீடு பண்ண போறதா சொல்றாங்க. மேல்முறையீடு பண்றதா பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு உயர்நீதிமன்றமும் சொல்லிடுச்சு. ஏன்னா அந்த லிமிட்டேஷன் பீரியடுக்குள்ள இவங்க வரி விதிக்கல அப்படிங்கிறதுலதான் வந்து இவங்க மனு போட்டிருந்தாங்க. அதில் இப்போ விஜய் தரப்புக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேல்முறையீடு அதிகாரி வருமான வரித்துறையில் அவர்கிட்டே போய் மேல்முறையீடு பண்ணலாம். இல்லைனா வந்து அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து 2 நீதிபதிகள் அமர்வு, அங்கேயும் போய் இந்த வரி வந்து சரியில்லைங்கிற மாதிரி மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் திண்டுக்கல் சீனிவாசன் கேட்டுட்டு இருந்தாப்புல, ஒயிட் எவ்வளோ வாங்குறீங்க, பேக் எவ்வளோ வாங்குறீங்கன்ட்டு. இப்படி தீர்ப்பு வந்தோடனே ஏடிஎம்கேக்கு இது ஒரு இதாக எடுத்துச்சு பார்த்தீங்களா, நீதிமன்றமே இப்போ சொல்லிடுச்சு அப்படின்னு பாயிண்ட் பிடிச்சி பேசுகிறாங்க. ஆமாம். இன்னொரு பக்கம்னா செங்கோட்டையன் அதிமுக வந்து டிவிக்கு வந்து ஜாயின் பண்ணாப்புல. அவர் எம்எல்ஏவா இருந்தப்ப அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில கோசனம் அந்த பேருந்து நிலையத்துக்கு அந்த மேல வண்ண பெயிண்ட் பூசுவாங்கல்ல, யார் இந்த பயணியர் நிழற்குடைய
எந்த தொகுதியோட எம்எல்ஏ பட்ஜெட்ல கட்டி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஏடிஎம்கேயோட லெட்டர்ல இருந்திருக்கு, அந்த வண்ணத்துல இருந்திருக்கு செங்கோட்டையனுடைய பேரு. சரி, இப்போ நைட்டோட நைட்டா நேத்து வந்து டிவிக்கே கூடிய அடிஸ்டாப்ல அதுல அவரோட பேர்ல. அது எப்படி முடியும்? ஏடிஎம்கே யாராவது பயங்கர பிரச்சனை பண்ணிருக்காங்க. அது எப்படி நீங்க வந்து ஏடிஎம்கேல எம்எல்ஏ இருந்தப்ப அதை நீங்க கொண்டு வந்தது, கட்சி மாறினோடனே அப்ப டிவிக்கு அடிச்சுப்பீங்களான்ட்டு ஒரே பிரச்சனைப்பா. உக்ரைன் ரஷ்யா போர் அது வந்து 3 ஆண்டுகளுக்கு மேல நடந்துட்டு இருக்கு. அமெரிக்க அதிகாரிகள் சிலர் வந்து 2 நாட்டு அதிகாரிகளோடையும் பேசி நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. அதில் ஒரு சின்ன முன்னேற்றமாக என்ன நடந்திருக்குன்னா, 2 நாடுகளும் போர்க்கைதிகளாக நிறைய பேரை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதில் தலா 157 பேரை 2 பேரும் ரிலீஸ் பண்ணுறோன்னு ஒரு 314 பேரை இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ரஷ்யா வந்து சில உக்ரைன் பகுதிகளில் நாங்கள் தான் வச்சுக்குவோம் கேப்சர் பண்ணதை அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டே போகுது. பட் கைதிகளை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் சைனாக வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த போரை நிறுத்துறாங்கன்னு. உனக்கு எது வேண்டாம்னு நினைக்கிறியோ அதை கரெக்டாக அவங்க கூட கோர்த்து விடுறது தாண்டா இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட்டு அப்படின்னு காடு சொல்கிறாராம். ஆஃபீஸ் ஃபைல்ஸை படிக்க சொன்னாலே ஒன்றும் புரியாது, இதில் இவர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை படித்து புரிஞ்சுக்கிட்டாராம். கமல் பேசுனது புரிஞ்சதால அலறாங்களா இல்லை புரியலைன்னு அலறாங்களா? ஏடிஎம் மைண்ட் வாய்ஸ், இந்த கைதான தப்பான ஆப்ஷன் அழுத்திட்டு கேன்சல் பட்டனை லொட்டு லொட்டுன்னு தட்டுறது. இன்னைக்கு வந்து விஜய்க்கும் பிரேமலதா விஜயகாந்துக்கும் வந்து கொடுத்துடலாம். என் கூட்டணிக்கு அங்க எதுவும் போக போறாங்களா? விருப்ப மனு கொடுக்குறாங்கல்ல, 2 பேரும் ஒரே நாள் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லோரும் வாங்க, பணத்தை கொடுத்துட்டு விருப்ப மனுவை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி விருப்ப மனு வாங்குறதே சந்தோஷமான நிகழ்வா பாக்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா தேமுதிகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் உற்சாகமா கட்டுக்கடங்காத கூட்டம் வாங்கப்பா. அப்படியே தேமுதிக ஸ்தம்பிச்சுச்சான். நல்ல வேலை கோயம்பேட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்ட கிளாம்பாக்கத்துக்கு மாத்திட்டாங்க. இல்லாட்டி அவ்வளவுதான், ஊருக்கு போக முடியாது யாரும். வெள்ளிக்கிழமை வேற பல பேரு. அதனால தேமுதிக அதெல்லாம் பண்ணதுனால தப்பிச்சாங்க மக்கள். அதனால தேமுதிகவுக்கும் விஜய்க்கும் எல்லோரும் வாங்க, சந்தோஷமா போங்க. விருப்பமனு வாங்கினாலே சந்தோஷமாயிருவாங்கல்ல. அது தேமுதிக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 234 தொகுதி இல்ல, இப்பதான் புரியுது ஏன் அறிவிக்கிறேன்னு. ஓ, தனிச்சு போட்டியா? ஆகா, அப்ப 0.4 கூட தான் வரும். 234 தொகுதி இல்ல. போன டைம் அப்படிதான் அவங்க போட்டிட்டாங்க, போட்டிடுவாங்க. இந்த டைம் பாருங்க என்ன போன்னு தெரியல தமிழ்நாடு. ஆனா அந்த கட்சியை கூட்டணிக்கு சேர்த்துக்கலன்னா இழப்பு அந்த கூட்டணிக்கு தான். அதான் உறுதியா நாங்க சொல்றோம். சரி, நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள்.